அப்போ தொழிலாளருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது தான் பெப்சியோட வேலை, பெப்சி தலைவரோட வேலை. ஆனால் இன்னைக்கு பெப்சி தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தொழிலாளர் பாதுகாப்புனா ஓகே, இன்னைக்கு அவரு தயாரிப்பாளருக்கு பாதுகாப்பு வேணும், அது முக்கியம். ஏபி சங்க தலைவர் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர் நல்லா தான் எல்லாம் நல்லா இருக்க முடியும். அப்போ இன்னைக்கு தொழிலாளர் பாதுகாப்பாக இருக்கு, இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு பாதுகாப்பு இல்லை. தயாரிப்பாளர்களுக்கு அவங்களுடைய தொழிலை பாதிப்பு இருக்கு. அப்போ அவங்க நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு ஒவ்வொரு சங்கத்திலையும் அழைச்சி தயாரிப்பு சங்கம் பேசிட்டே இருக்காரு ஒரு சுமூகமா. ஏன்னா இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க. அதில் இன்னைக்கு வந்து செல்வமணி சார் வந்து வெற்றி தலைவர் மட்டும் இல்லை, இன்னைக்கு தயாரிப்பு சங்க தலைவராக ஒருத்தர் இருக்கு. இன்னைக்கு இந்த கூட்டணி உடன்பாடு பேசுவாங்கல்ல கட்சி அரசியலில், அது ரீசன் முடிஞ்சிடும். அரசியலில் வந்து கூட்டணி உடன்பாடு ஒரு பேச்சு போகும். எனக்கு எத்தனை சீட்டு வேணும், எனக்கு இந்த தொகுதி வேணும், அது சீக்கிரம் பேசி முடிச்சுவாங்க. ஆனால் தயாரிப்பாளருக்கும் ஒரு இயக்குநர் சங்கத்துக்கும் எழுத்தாளர் சங்கத்துக்கும் ஒரு ஒளிபரப்பு சங்கத்துக்கும் இவங்களை வச்சு இந்த கூட்டணி உடன்பாடு பேசி முடிக்கிறாங்களோ, அது ஒரு சாதாரணம் இல்லை. இங்கே உட்காந்து பார்த்து தெரியும், அவ்வளவு சவாலாக இருக்கும். அங்கே ஒரு பஞ்சாயத்து தலைவராகவும் அவர் தான் இருப்பார், கட்ட பஞ்சாயத்து தலைவராக அவர் தான் இருப்பார். ரெண்டு பஞ்சாயத்து அவர் தான். அங்கே அழகாக ஸ்மூத்தாக பேசி முடிப்பார். அப்புறம் ஆச்சரியமாக இருக்கும், இந்த விஷயம் முடியவே முடியாது நினச்சி போயிருப்பாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டு. அது அழகாக அவங்களுக்கு எடுத்து வச்சு அவங்களுக்கு புரிய வச்சு, அதே நேரத்தில் எங்கள் மேலே சில சங்கம் மேலே தப்பு இருந்தால் கூட நமக்கு பேராசை இருக்கும், நம்ம சைடு யோசிப்போம், நம்ம சைடு சேஃபாக இருக்குன்னு யோசிப்போம். அதில் தப்பு இருந்தாலும் அங்கேயே எடுத்து வைப்பார் தப்பு. இப்படி ஒரு ஆள் வேணுங்க, நியாயத்தை பேச ஆள் வேணும். ஃபஸ்ட்டு நியாயத்தை, அந்த நியாயம் தான் இன்னைக்கு செல்வமணி சார். இன்னைக்கு தொழிலாளர் பாதுகாப்பு ஒன்று, தயாரிப்பாளர்கள் பாதுகாப்பு ஓகே. இன்னைக்கு ஆபத்தான விஷயம் சினிமாவுக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு அதுதான் பேசும். யார் நம்பர் 1 ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூமர் நம்பர் 1, மேக்கப் மேன் பாம்பே, லண்டன். இவங்கெல்லாம் ஏற்கனவே கோடி கணக்க சம்பாதிச்சு கொடுத்து போனவர்கள். அப்போ நீங்கள் 100 கோடிக்கு 200 கோடியில் ஒர்க் பண்ணுற படங்கள் ஒர்க் பண்ணுறவங்க பணக்காரங்க, கோடி சொல்லுங்க, 4 பங்களா இருக்கும், 4 கார் இருக்கும். அப்போ பெரிய படங்கள் நம்மளை காப்பாற்றவில்லை. ஒரு காஸ்டியூமர் 2 மாதம் வாடகை கொடுக்காம இருப்போம், ஒரு மேக்கப் பண்ண 2 மாதம் வாடகை கொடுக்க பண்ணிக்காமல் இருப்பாங்க. சில ஒரு செட் ஆளுங்க அவங்க ஷூட்டிங் போய் பல நாள் இருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்களுக்கெல்லாம் தொழிலை கொடுப்பது சின்ன பட்ஜெட், 3 கோடி 4 கோடி படம் எடுக்கிறவங்க தான் ஒரு சின்ன ஒரு மேக்கப் பண்ணி கூப்பிட்றாங்க, சின்ன காஸ்டியூமர் கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம காப்பாற்றுவது யாரை? சிறிய பட தயாரிப்பாளர்களையும் சிறிய பட டெக்னீஷியன் காப்பாற்றணும். அப்போ சிறிய படங்கள் எப்படி காப்பாற்றுறது? அவங்களுக்கு தேட்டர் கிடைக்கும். சிறிய படங்கள் தேட்டர் மக்களுக்கு இன்னைக்கு வர பயப்படுறாங்க. அந்த பயம் என்ன, ஏன் வர பயப்படுறாங்க, ஏன் சின்ன படங்கள் மக்கள் வர்றதில்லை? இது ஆராயணும். இப்போ எப்படி தொழில் சங்கத்தையும் தயாரிப்பு சங்கத்தையும் கூடி பேசி தீர்வுலாம் ஏற்படுத்துறீங்களோ, அதே மாதிரி சிறிய படங்களுக்கு தேட்டர் கிடைப்பதற்கும் சிறிய படங்கள் மக்கள் வருவதற்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்க வேண்டும். அது சாதாரண உருவாகிறாது, அதை உருவாக்க வேண்டும். அது தலைவரால் முடியும், சிரமசால முடியும். அதையும் யாராங்க நம்ம தொழிலை காப்பாற்றிட்டீங்க, இன்னைக்கு தயாரிப்பை காப்பாற்றுறதுக்காக போராடுறீங்க, சினிமாவையும் காப்பாற்றுறதுக்காக, அது சிறிய படங்களை காப்பாற்றுறதுக்கும் போராடணும்.